இறைவன். இறைவன்னா காடு, பகவான். இறைவன் வந்து கடவுள், தேவன், அப்புறம் தெய்வம். இறைவன், தெய்வம், அப்புறம் கடவுள் அப்படிலாம் சொல்லுவாங்க. தேவன், கிறிஸ்து வந்து தேவன் சொல்லுவாங்க. அதை வச்சு ஒரு பாட்டு. இறைவன். இறைவா இறைவா கோவிலின் ஒருவன் குடிபெயர்ந்தான், பல குடும்பங்களுக்காக வாழ்ந்து வந்தான். எங்கள் தங்கராஜ அவன் என்றும் மணக்கும் ரோஜா, கோயிலில் ஒரு குடிபெயர்ந்தான், பல குடும்பங்களுக்காக வாழ்ந்து வந்தான். எங்கள் தங்கராஜா அவன் எங்கும் மணக்கும் ரோஜா, நல்லவர்க்கெல்லாம் உண்டு என்று நன்றி இல்லாதவர் சிலருண்டு, கல்லிலும் கொடிய மனமுண்டு, இதில் கருணைக்கு ஒருவன் பல உங்கள் சங்கராஜ அவன் என்றும் வணக்கம் ரோஜா. இறைவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவன் இல்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவான் இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வான் இல்லை. கருணைவன் இல்லாதவன் கருணை இருக்கிறான். அண்ணாத்த ஒரு ப்ரெட்டு வாங்கிட்டாங்களே. எவ்வளோ ஒரு ப்ரெட்டு? 35 ரூபா. அங்கேயே போக மாட்டேனே, போனால் சண்டை தான் வரும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவான்னு ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. இறைவா இறைவா கோவிலில் ஒருவன் குடி புகுந்தான், பல குடும்பங்களுக்காக வாழ்ந்து வந்தான். எங்கள் தங்கராஜ இறுதிராஜா எங்கள் கிறிஸ்து ராஜா அவர் என்றும் மணக்கும் ரோஜா. யார் பைசாவே வரல, நான் கடந்து கத்திட்டு கிடக்கேன் யூடியூப்பில். இறைவன்னா கடவுள். கடவுளை வச்சு ஒரு பாட்டு கொடுங்க. யார் சும்மாலாம் வராது. யூடியூப்பில் பல கண்டிஷன் உண்டு. இப்போ ரோட்டில் போகிற எத்தனை தடங்கள் வருது, அதில் கேன்சல் ஆகிடும். அதெல்லாம் தாண்டணும். தாண்டினா தான் மாதம் 50 லட்சம் 1 லட்சம் வெளிநாட்டு பணம் வரும். நானும் 10 சேனலு 7 வருஷம் 1 லட்சம் செலவழிச்சிருக்கேன். ஒரு பைசா கிடையாது. ஒரு பைசா சாமியத்தையும் பிள்ளைச்சியாக வரல. வந்தால் ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா, எங்கள் அம்மா எனக்கு 20,000 பென்ஷன் கொடுக்கு. அதை வச்சு சாப்பிட்டுட்டு வீடு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிவிட்டு இருந்தால் தான் சொல்ல முடியேனா, இருந்தால் செலிப்ரேட் பண்ண முடியேனா. யூடியூப்பில் வருமானம் வந்தால் எவ்வளோ பெரிய காரியம். செலிப்ரேட்லாம் பண்ணுவேன் நான். அதை தேரோட்டம் எடுக்க போனேன் கடையத்துக்கு. அப்புறம் ஆலோகுறிச்சி தேரோட்டம். போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது என் சேனல் 4 ஆழ்வாகுறிச்சி. பொண்ணு கொடுக்கான்னா மூஞ்சியாக காட்டக்கூடாதுன்னு யார் அதை எடுத்தாச்சு.